இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய நாளிலும் தியானிப்பதற்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு பார்த்திங்கன்னா, வேதத்தில் கர்த்தர் யார் யாரை 2 முறை பேர் சொல்லி அழைத்தார் என்று பார்க்கலாம். வேதத்தில் ஒரு 7 பேர், பழைய ஏற்பாட்டில் ஒரு 4 பேரும், புதிய ஏற்பாட்டில் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த வாரத்தில் இதை பற்றி கொஞ்சம் தியானிக்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா, பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம். ஆபிரகாம் பேர் சொல்லி அழைக்கப்பட்டார். அதற்கான ஆதார வசனம் பார்த்திங்கன்னா, ஆதியாகமம் 22:11 பார்த்திங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஆபிரகாமை கர்த்தர் எப்படி 2 முறை பேர் சொல்லி அழைத்தார், அதற்கான காரணங்கள் என்ன என்கிறத பற்றி நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை ஆகும். இந்த வசனத்தின் பின்னணியில் உள்ள ஆழமான வேதாகம செய்திகள் என்னன்னா, தேவனுடைய சரியான நேரத்தான தலையீடு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சரியான நேரத்தில் தலையீடு. இதற்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் ஒரே மகனை ஈசாக்கை பலியிட கத்தியை ஓங்கி அந்த கடைசி நேரத்தில் தான் என்ன செய்கிறாரு, ஆபிரகாமே என்று கர்த்தர் தூதன் மூலமாக அழைக்கப்படுகிறார். கொடிய நம் வாழ்வில் நாம் சோதிக்கப்படும் போது தேவன் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கும் போது அவருடைய சத்தம் நம்மை தேடி வரும். நம்மளோட வாழ்க்கைக்கு கூட எல்லாமே எனக்கு முடிந்து விட்டது, யாரும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் மோசமான சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் நம்மளை என்னைக்கும் கைவிட மாட்டார். நமக்கென்று குறித்த நேரத்தை அவர் அறிவார். அவர் அந்த குறித்த நேரத்தில் கடைசி நொடியில் கூட நம்மளை கை தூக்கி கூப்பிடக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கும் உறவு. ஆபிரகாமே ஆபிரகாம் என்று தேவன் 2 முறை அழைப்பது அவருடைய அன்பையும் அவசரத்தையும் காட்டுகிறது. ஸோ நம்ம ஒருத்தரை பேர் சொல்லி கூப்பிடும்போது என்ன செய்வோம், சாதாரண நேரத்தில் என்ன செய்வோம், ஒரு தடவை பேர் சொல்லி கூப்பிடுவோம். ஆனால் இதே ஒரு சீக்கிரம் அவசரம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்வோம், 2 முறை வேகமாக கூப்பிடுவோம். அது போல தான் கர்த்தர் கூட இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமே ஆபிரகாமே என்று தான் அழைக்கிறார். அப்போ அவரோட அவசரம் என்னவென்று தெரியுது. இதில் இப்போ வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் ஒருவரை 2 முறை அழைப்பது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மோசே அழைச்சிருக்கார், சாமுவேல் அழைச்சிருக்காரு, புதிய ஏற்பாட்டில் மார்த்தால் அழைச்சிருக்கார். அது மாதிரி ஒரு முக்கியமான அறிவிப்பை அவர் கர்த்தரை நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்மளை வேகமாகவும் சத்தமாகவும் அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமின் கீழ்ப்படிதல். அப்போ நம்ம ஆபிரகாம் என்ன செஞ்சார், நம்ம இப்போ கர்த்தர் கூப்பிடுறாங்கிறப்ப என்ன சொல்லுங்க, சரி கேட்குறேன் அப்படி இல்லை, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இதோ அடியேன் கேட்கிறேன். இதை மாதிரியான வசனங்களை தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சோதனை உச்சகட்டத்தில் மிகுந்த மனவேதனையும் ஆபிரகாம் இருப்பார். அந்த நேரத்தில் நம்மளை இந்த மாதிரி கைவிட்டுட்டாரே அப்படின்னு இல்லாமல், அடியேன் இதோ அடியேன் கேட்கிறேன் அப்படிங்கிறது தான். இதோ அடியேன்கிறத நம்ம என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவரோட சொல்லுக்காக நம்ம காத்திருந்து அவர்கிட்ட நம்மளோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஸோ இதில் என்ன விசுவாசத்தின் பரீட்சை முடிந்தது. ஸோ இதை ஆபிரகாம் கர்த்தர் கூப்பிடும்போது என்ன செய்கிறார், அவர் பதில் கொடுக்குறார், சொல்லும் அடியேன் இதோ அடியேன் என்று. ஸோ அப்போ கர்த்தர் அவருக்கு என்ன வகையான வாய்ப்புகளை கொடுக்குறார் என்று பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்ன செய்கிறார், ஒரு ஆட்டு கெடாவை காண செய்கிறார். ஸோ அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார், ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கெடாவை கர்த்தர் அந்த இடத்துல வைத்து இருக்கிறார். அந்த நேரத்தில் இல்லை, முன்னமே அந்த இடத்தை அவர் முடிவு பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கிடாவை அந்த இடத்தில் வைத்திருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, நாம் நேசிக்கும் எதையும் தேவனுக்காக விட்டு கொடுக்க தயாராக இருக்கும்போது தேவன் அந்த பலிபீடத்திலேயே ஆசீர்வாதத்தின் வழியை திறக்கிறார். நாம் நம்ம எவ்வளவோ கர்த்தருக்காக நம்ம விட்டு கொடுக்கும்போது நமக்கு கர்த்தர் தன்னோட வழியை காட்டி நம்மளுக்கு வழி செய்கிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டையை தேவன் ஆயத்தம் செய்தது போல் நம் வாழ்வில் அவர் யெகோவா ஈரே தேவன் பார்த்து கொள்வாராக இருக்கிறார். தேவன் நம்மளோட வாழ்க்கையில் கூட எல்லாவற்றிலையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை நிச்சயம் வழி நடத்தி நம்மளை பேர் சொல்லி அழைக்கும் தேவனாக இருக்கிறார். நாம் அவரோட கூப்பிடுதலுக்காக காத்திருந்து அவரிடம் நம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் தேவன் தானே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.